Very good morning students. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம்டா. டைவர்சிட்டி ஆஃப் லிவிங் வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் லெசன் இஸ் வாட் இஸ் தட் லிவிங் வேர்ல்டு. இதில் நம்ம அடுத்து பிளான்ட் கிங்டம் இதோட கண்டினியூஷனாக பார்ப்போம். சரிங்களா? ஸோ நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த லெசனில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். அதாவது இந்த லெசன் படித்தோன்னா நம்ம என்னென்ன படிக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் படிக்க போகிறோம். அட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், ஒரு உயிருள்ள ஆர்கானிசம் அதாவது உயிருள்ளதுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக படிக்க போகிறோம். தென் அடுத்து கம்பேர் த டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் ப்ரொப்போஸ்டு பை பயாலஜிஸ்ட். கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன? 2 கிங்டம், 3 கிங்டம், 5 கிங்டம், 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வரைக்கும் சயின்டிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா படிக்க போகிறோம். அடுத்து இந்த கிளாசிஃபிகேஷன் பார்த்ததுக்கப்புறம் இந்த லெசனில் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு செல் உயிரி, அதாவது பாக்டீரியாவோட கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபங்கை, அதுக்கப்புறமா மைக்கோரைசா, லைக்கன்ஸ் அப்படிங்கிற ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசத்தோட கிளாசிஃபிகேஷனும் அந்த ப்ரிமிட்டிவ் ஆர்கானிசத்தோட கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த லெசனில் படிக்க போகிறோம். சரிங்களா? சாப்டர் அவுட்லைன் பார்த்திங்க அப்படின்னா லிவிங் செல்ஸோட ஆட்ரிபியூட்ஸ், வைரஸஸ் பற்றி படிக்க போகிறோம். லிவிங் வேர்ல்டோட கிளாசிஃபிகேஷன், அதான் 2 கிங்டம் 3 கிங்டம்னு சொல்லலையா, என்னென்ன சயின்டிஸ்ட் என்னென்ன கிளாசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத படிக்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாக்டீரியாவோட கிளாசிஃபிகேஷன், அதோட கேரக்டர்ஸ், அப்புறம் ஃபங்கை, அந்த ஃபங்கை தாண்டி எக்ஸப்ஷனல் கேஸ் மைக்கோரைசாவும் லைக்கனும் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம். அப்போ இதில் ஒன்றும் இல்லை, நம்ம ஜென்ரல் கேரக்டர்ஸ் தான் படிக்க போகிறோம். அதனால் இது என்னென்னா கொஞ்சம் தியரி ஓரியன்ட் லெசன்ஸாக தான் இருக்கும். பட் படிக்க ஈஸியாக இருக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா. சரியா? ஸோ இன்ட்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எர்த் அப்படிங்கிறது 4.6 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே உருவானது. இந்த ஏர்த்தில் நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம் இருக்கும். அதாவது மலையிலேருந்து பிளாட்டியோஸ்லேருந்து கிளாஷியர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு விதமான ஆர்கானிசம் உயிரினங்கள் வாழும். அப்போது இந்த உயிரினங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கம்ப்ரைஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது பயோஸ்பியர் இஸ் நத்திங் பட் வாட் இஸ் தட்? லைஃப் ஆன் எர்த் எக்ஸிஸ்ட் வித்தின் அ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் கால்டு பயோஸ்பியர். 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இதில் நிறைய ஒண்டர்ஸ் லிவிங் வேர்ல்டில் இருக்குது. பட் கண்ணுக்கு தெரியல அப்படின்னாலும் இட் மே பி ஒண்டர்ஸ். அப்படி தானேடா? தென் என்ன அப்படின்னு பார்த்துருக்காங்கன்னா என்ன ஒண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன்ஃப்ளவர் எதை நோக்கி, சன்லைட்டை நோக்கி அப்படியே அது அசைஞ்சு போகும், பார்த்துருக்கீங்களா? தட் இஸ் ஆன் மிராக்கிள். அதே மாதிரி ட்விங்க்லிங் ஃபயர்ஃப்ளை என்ன இருக்குன்னா டார்க் ஃபாரஸ்ட்டில் அந்த லைட்டு பூச்சி இதுன்னு சொல்லுவாங்களே ஃபயர்ஃப்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ், தட் இஸ் பிளிங்கிங். அடுத்து என்னென்னா ரோலிங் ஆஃப் வாட்டர் அந்த தாமரை இலைக்கு மேலே தண்ணி ஊற்றுனா அது உருண்டு ஓடும், பார்த்தீங்களா? தீஸ் ஆல் கம்ஸ் அண்டர் த வண்டர்ஸ் ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ இந்த லிவிங் அதுக்கு மேலே வீனஸ் ஃப்ளை ட்ராப் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்குவிட் ஸ்பேசிங், எஸ்கேப் ஃப்ரம் ப்ரெடேட்டர், இதெல்லாமே அதர் எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டர்ஸ் ஆஃப் த பிளானட்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு பேசிக் நாலேஜ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஎன்ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? வாட் இஸ் மீன் பை டிஎன்ஏ? டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட்னு படிச்சிருப்போம். இட் இஸ் அ ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன படிச்சிருப்போம், அப்படி தானே? ஸோ இந்த டிஎன்ஏ இல்லாமல் எந்த ஒரு ஆர்கானிசமே என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆக முடியாது. இட் இஸ் அ பேசிக் மாலிகுல், பயோ மாலிகுல்னு சொல்லுவோம், அப்படி தானேடா? இந்த டிஎன்ஏ எதால் ஆயிருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்பன், ஹைட்ரோஜன், ஆக்சிஜன், நைட்ரோஜன் அண்ட் பாஸ்பரஸ் இது எல்லாமே ஒன்றா கம்பைன் ஆகி தான் டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணியிருக்கும். அப்போது அக்கார்டிங் டு த சர்வே மோரா எட்டால் அப்படிங்கிறவர் சர்வே பண்ணதில் அவர் எவ்வளோ மில்லியன் ஸ்பீஷஸில் கொடுத்துருக்காருன்னா 8.7 மில்லியன் ஸ்பீஷஸ் ஏர்த்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்போது இங்கே லிவிங் திங்ஸுங்கிறோம் இல்லையா, அந்த லிவிங் திங்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோப், ஒரு செல் உயிரியில் ஆரம்பித்து பல செல் உயிரி வரைக்குமே என்னென்ன லிவிங் திங்ஸ் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் த மைக்ரோபில் ஆரம்பித்து பிளான்ட்டு, அனிமல், ஹியூமன், இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவிங் திங்ஸ் தான். அப்போ இந்த எல்லா ஸ்பீஷஸுமே அதுக்கான இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸோடு தான் இந்த ஏர்த்தில் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத அவரோட சர்வே மூலமாக என்ன பண்ணார் அப்படின்னா கொடுத்தாரு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்னடா பார்க்க போகிறோம், attributes ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். The attributes அப்படிங்கிறது that is that what are all the characteristic features of the living things அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக growth, is it that எப்படி நம்ம அது வந்து லிவிங்னு சொல்லுவோம் அப்படின்னு சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருக்கோம். வளர்ச்சி இருக்கணும், நியூட்ரிஷன் மோடு, மூமெண்ட், அது மூவ் ஆகுதா இல்லையா, அதோட மெட்டபாலிசம் அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன், அதோட பாடியில் நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன், கண்டிப்பாக அந்த ஆர்கானிசம் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை உள்ளதாக இருக்கணும், ரெஸ்பிரேஷன் நடக்கும், இரிட்டபிலிட்டி அப்படிங்கிறது அவுட்டர் என்விரான்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியது, எக்ஸ்க்ரீஷன் அப்படிங்கிறது தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். கண்டிப்பாக இந்த ஃப்ளோ சார்ட் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். க்ரோத்து, நியூட்ரிஷன், மூமெண்ட்டு, மெட்டபாலிசம், இரிட்டபிலிட்டி, எக்ஸ்க்ரீஷன், இது எல்லாமே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம், க்ரோத்துலேருந்து ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை க்ரோத் தான், வளர்ச்சி. வாட் இஸ் மீன் பை க்ரோத்துன்னா வளர்ச்சி, அப்படி தானே? அப்போது க்ரோத் அப்படிங்கிறது ஒரு லிவிங் திங்ஸில் எதை பேஸ் பண்ணினா இன்ட்ரென்சிக். வாட் இஸ் தட், இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டி. இன்ட்ரென்சிக் அப்படிங்கிறது என்னென்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த செல் வந்து புரோட்டோபிளாசம் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா ஒரு செல் 2ஆக டிவைட் ஆகும், 2 4ஆக டிவைட் ஆகும். அதாவது செல் டிவிஷன் மூலமாக அந்த செல்கள் என்ன ஆகும் அப்படின்னா மல்டிப்ளை ஆகும்போது கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கும், வளர்ச்சி அப்படிங்கிறது நடக்கும். அப்போது க்ரோத் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிக் ஃபார் த லிவிங் ஆர்கானிசம். ஸோ அந்த மாதிரி க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஆர்கானிசம் ஹைட்டு, வெயிட்டு, மாசு எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்போது யூனிசெல்லுலாரும் சரி மல்டி செல்லுலாரும் சரி எதாக இருந்தாலுமே செல் டிவிஷன் மூலமாக தான் அதோட க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ க்ரோத் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளான்ட்ஸுக்கு இன்டெஃபினைட் ஆகவும் அனிமல்ஸ்க்கு டெஃபினைட் ஆகவும் இருக்கும். சரியா? ஸோ பிளான்ட்ஸ் வந்து த்ரூ அவுட் த இயர் என்ன பண்ணுன்னா ஒரு லீஃப் விழுந்துருச்சுன்னா மறுபடியும் அது வந்து புதுசாக முளைக்கும். அப்போ த்ரூ அவுட் த இயர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் ஃபார்மாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். பட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு படிநிலை வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இப்போது நான் லிவிங் திங்ஸ்க்கு க்ரோத் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்டென்சிக். அப்போ எக்ஸ்டென்சிக்னு என்னென்னா இந்த மவுண்டைன்ஸ் உருவாகிறது, பவுல்டர்ஸு, சாண்ட் மவுண்டு, இது எல்லாமே எப்படி உருவாகும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெட்டீரியல்ஸ் வந்து அக்ரிகேட் சேர்ந்து தான் அந்த ஒரு முழு அமைப்புமே என்னாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா உருவாகும். ஆனால் லிவிங் திங்ஸில் அந்த புரோட்டோபிளாசம், அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசம்னா என்னென்னா சைட்டோபிளாசமும் நியூக்ளியஸும் சேர்ந்ததான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோபிளாசம். வாட் இஸ் மீன் பை புரோட்டோபிளாசம்? cytoplasm and nucleus is commonly called as protoplasm. அப்போது அந்த லிவிங் செல்ஸ்குள்ளே அந்த புரோட்டோபிளாசம் அடிஷன் ஆகும். எப்படி அடிஷன் ஆகும், எப்படா சேரும்? செல் டிவிஷன் நடக்க அதோட என்னாகும்னு பார்த்திங்கன்னா மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போது இது ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூ புரோட்டோபிளாசம் உருவாகிறனால இந்த வளர்ச்சியை நாம் இன்ட்ரென்சிக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா, அமீபாவும் செல் டிவிஷன் மூலமாக அதோட க்ரோத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். தென் அதே மாதிரி க்ரோத் அண்ட் ரீப்ரொடக்ஷனுங்கிறது மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட். சரிங்களா? தென் அடுத்து செல் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஹெட்டிங் அட்ரிபியூட் என்னடா? செல் ஸ்ட்ரக்சர். இது வந்து நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். இஸ் இட் தட் இப்போது எல்லா லிவிங் ஆர்கானிசம் இஸ் மேட் அப் ஆஃப் செல். அப்போது செல்லை நாம் என்ன சொல்லுவோம்? ஒன் லைன் டெஃபினிஷன் ஃபார் செல்லுனா என்னடா? செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஜஸ்ட் இமேஜின்
ஒரு செல் இல்லை அப்படின்னா எப்படி அந்த ஆர்கானிசம் உருவாயிருக்கும்? கண்டிப்பாக உருவாயிருக்காது இல்லையா? அப்போது அந்த செல்லு தான் வந்து பேசிக் எலமெண்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம், பேசிக் யூனிட் ஆஃப் அன் ஆர்கானிசம்னு இங்கே சொல்கிறாங்க. அப்போது எல்லா லிவிங் ஆர்கானிசமே எதால் ஆயிருக்கும்? செல்ஸ்னால தான் ஆயிருக்கும். இந்த செல்லில் ஆர்கனைசேஷன் உள்ளே இருக்கிற மெட்டீரியல்ஸை பொறுத்து நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஒன்று ப்ரோகேரியாட், இன்னொன்று யூகேரியாட். நம்ம சின்ன 6வதுலேருந்து படிச்சிருப்போம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செல்லு. நம்பரை பேஸ் பண்ணால் யூனிசெல்லுலார், ஒரே ஒரு செல்லு மட்டும் எல்லா ஃபங்க்ஷனையும் கேரி அவுட் பண்ணும். மல்டி செல்லுலார் அப்படிங்கிறது நிறையா செல் கம்பைன் ஆகி அந்த ஃபங்க்ஷனை செய்யணும்லாம் பார்த்துருப்போம். இங்கே செல்லை எதை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல் ஆர்கனைசேஷன், அதாவது செல் மெட்டீரியல்ஸை வச்சு ஒன்று ப்ரோகேரியாட், இன்னொன்று யூகேரியோட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. கேரி, கேஏஆர்ஒய், கேரினா நியூக்ளியஸ். அந்த கேரிங்கிற வேர்டு எதோட டிபெண்ட் ஆனது? நியூக்ளியஸ். நான் கண்டிப்பாக ஒன் வேர்ட் செஷனில் இது எல்லாமே கேட்பேன். ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் திங்ஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும். க்ரோத்தில் வந்து எக்ஸ்ட்ரென்சிக், இன்ட்ரென்சிக் இதெல்லாமே இன்டீரியர் 2 மார்க்கு. செல் ஸ்ட்ரக்சரில் ப்ரோகேரியாட், யூகேரியாட் லைன் பை லைன் இப்போ நடத்தும் போதே படிச்சிடணும், சரிங்களா? ப்ரோகேரியோட், யூகேரியோட். பயாலஜி படிக்கும்போது அந்த வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. ப்ரோ கேரியோட். ப்ரோனா என்ன மீனிங்னா ப்ரிமிட்டிவ், ஃபஸ்ட்டு அப்படின்னு மீனிங். கேரியோனா என்ன மீனிங் சொன்னேன்? நியூக்ளியஸ். அப்போது அந்த ப்ரோகேரியோட்டில் அந்த நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த விதமான மெம்ப்ரேனுமே இல்லாமல் நியூக்ளியாய்டாக இருக்கும், சரிங்களா? அப்போ ப்ரோகேரியோட்ஸ் காமனாக முதல்ல உருவாகிற உயிரினால யூனிசெல்லுலாராக தான் இருக்கும். இதில் எந்த விதமான மெம்ப்ரெயின் பவுண்டட் நியூக்ளியஸுமே இருக்காது. ஆர்கனல்ஸ் அப்படி தான். ஆர்கனல்ஸ் அப்படிங்கிறது என்னெல்லாம் பார்த்தோம்? மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி போர்டஸ், இது எதுவுமே என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. எக்ஸாம்பிள் பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே. அதனால தான் இதை வந்து ப்ரோகேரியோட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோகேரியோட்னா என்னது? ப்ரோகேரியோட்டில் மேக்ஸிமம் யூனிசெல்லுலராக தான் இருக்கும். மெம்ப்ரெயின் பவுண்டட் ஆர்கனலே இதை பார்க்க முடியாது. அது நியூக்ளியஸாக இருந்தாலும் சரி, செல் ஆர்கனல்ஸில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா, குளோரோ, இந்த எதுவாக இருந்தாலும் மெம்ப்ரெயின் பவுண்டடே இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியாவும் ப்ளூ கிரீன் ஆல்கேவும். யூகேரியோட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூ அப்படின்னா நல்லா வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் இருக்கும். அப்போது அந்த நியூக்ளியஸ்க்கு மேலே மெம்ப்ரெயின் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். மெம்ப்ரெயின் பவுண்டட் செல் ஆர்கனல்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்கும். செல்லு பார்த்திங்கன்னா நல்லா மெச்சூர்டாக இருக்கும். அப்போது யூகேரியாட் மேபி யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார், ரெண்டு ஃபார்ம்லேயும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் அமீபா, மல்டி செல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் ஊடகோனியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ரொடக்ஷன், ஸ்ப்ளிட் த வேர்ட், ரீப்ரொடியூஸ். அதாவது ஒரு ஆர்கானிசம் வந்து தன்னோட ஜெனரேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன். அப்போது ஒரு ஆர்கானிசம் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட இன்னொரு சந்ததியை உருவாக்கக்கூடிய கேப்பபிள் தான் இருக்கும். அந்த லிவிங் ஆர்கானிசமோட ரீப்ரொடக்ஷன் கேப்பபிள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஏசெக்ஷுவல், இன்னொன்று செக்ஷுவல். நான் வேர்டை என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்கேன். ஏசெக்ஷுவல், ஆப்சன்ஸ் ஆஃப் செக்ஷுவல் கேமெட்ஸ். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறது மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இன்வால்வ் ஆகி அது ரெண்டும் ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஏசெக்ஷுவல் அப்படிங்கிறது மேல் கேமெட்டு ஃபீமேல் கேமெட்லாம் இருக்காது. ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்போரோ இல்லை வந்து ஒரு செல் ரெண்டாக பிளவப்படுறதோ இல்லை உடஞ்சி விழுந்து அதுலேருந்து ரீஜெனரேட் ஆகிறதோ அந்த மாதிரி தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் கேரி அவுட் ஆகிட்டு போயிட்டுருக்கும். அப்போது 2 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் என்னது? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. டயக்ராம் பாருங்கள். இது வந்து ஸ்போர். ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது டயக்ராம் ஏ வந்து ஸ்போர் ஃபார்மேஷன். இது வந்து ஃபங்கை, பூஞ்சைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒரு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்போர் உருவாக்கும். இந்த ஸ்போருக்கு பேர் கொனிடியா, ஆய்டியா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்போர் இருக்குது. டிபெண்டிங் ஆன் த ஃபங்கை. ஆஸ்பர்ஜில்லஸ் பெனிசிலியம் இதிலெல்லாம் என்ன சொல்லுவோம்னா கொனிடியா. அந்த ஸ்போருக்கு பேர் என்ன கொடுத்துருப்பாங்க? கொனிடியா.
இது ஒன் டைப் ஆஃப் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அனதர் டைப் இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா பட்டிங். மேலே வந்து ஒரு மொட்டு மாதிரி ஒரு செல் இருக்கும், ரெண்டாக பிரிஞ்சு மொட்டு விடும், அதுக்கு பேர் பட்டிங், மொட்டு விடுதல். இதுக்கு எக்ஸாம்பிள் ஹைட்ராவும் ஈஸ்டும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக்மெண்டேஷன். சி அப்படிங்கிறது என்னென்னா ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது ஒன்று வந்து ரெண்டாக உடஞ்சி இது அந்த மேலே உடஞ்சது ஒரு ஆர்கானிசமாகவும் கீழே அடைஞ்சது இன்னொரு ஆர்கானிசமாகவும் ஆகும். இப்போ அடுத்த ரீஜெனரேஷன். ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பல்லியோட வால் அருந்து விழுந்துச்சு அப்படின்னா அந்த பல்லியோட வால் மறுபடியும் முளைச்சிக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆர்கானிசம் துண்டு துண்டாக போனாலும் ஒவ்வொரு துண்டிலிருந்தும் ஒரு நியூ ஆர்கானிசம் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைஸ் ஆகும். இதில் எந்த விதமான கேமெட் ஏதாவது இன்வால்வ் ஆச்சா? கிடையவே கிடையாது. ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷனு, பட்டிங்கு, ஸ்போரு இது மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு புதிய சந்ததியவே உருவாக்கிருச்சு. அதனால இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இப்போ இதோட தியரி போர்ஷன் பார்க்கலாங்களா? இப்போ ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு புதுசாக ப்ராஜினிங்கிறது புதுசாக உருவாக்கக்கூடிய உயிரினம், குட்டி உயிரினம். அந்த குட்டி உயிரினம் வந்து எந்த விதமான ஒரு கேமெட்டுமே இன்வால்வ் ஆகாமல் உருவாகும். இப்போது உருவாகிற அந்த குட்டி உயிரினம் என்ன பண்ணுன்னா அந்த பேரண்ட்டை போலவே இருக்கும். ஏன்னா இதில் தான் மேல் அண்ட் ஃபீமேல் இன்வால்வ் ஆகிறதே இல்லை இல்லையா, அப்போ ரெண்டு கேரக்டரும் மிங்கிள் ஆகாது. அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேரண்ட் எப்படி இருக்காங்களோ அச்சசலாக அந்த குட்டி உயிரினமும் அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு கான்ட்ரவர்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் மேல் ஃபீமேல் ரெண்டுமே ஜாயின் ஆகிறதுனால ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் வரக்கூடிய சான்சஸ் அதிகம். அப்படி தானே? மேல் அண்ட் ஃபீமேல் ஃபியூஸ் ஆகிறதுனால மேலுக்கு ஒரு கேரக்டர் ஃபீமேலுக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், ரெண்டும் ஃபியூஸ் ஆகும்போது ஒரு புதிய கேரக்டர் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால ஒன் வேர்டில் கண்டிப்பாக கேட்பேன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடந்தால் மட்டும்தான் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீகாம்பினேஷன் நடக்கும். என்ன நடக்கும்? ரீகாம்பினேஷன் நடக்கும். ஒன் வேர்டில் கேட்பாங்க, recombination is possibility in the sexual reproduction. ஓகேவா? ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு தான் நம்ம மேலேயே பார்த்துட்டோம் டயக்ராம்லேயே. அப்படி தானடா? கொனிடியாங்கிறது ஒரு ஸ்போரு, ஆஸ்பர்ஜிலஸும் பெனிசிலியமும் உருவாக்கும். பட்டிங்கிறது மேலே முட்டு விடும், ஹைட்ராவும் ஈஸ்டும். பைனரி ஃபிஷனுங்கிறது ரெண்டாக பிளவுப்படும், பாக்டீரியா, அமீபா. ஃப்ராக்மெண்டேஷனுங்கிறது துண்டு துண்டாக உடஞ்சுழுகும், ஸ்பைரோகேரா. புரோட்டோனீமா அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். மோசஸ் அப்படிங்கிற பிரையோஃபைட்டில் உருவாகும். ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது அதை துண்டு துண்டாக பள்ளிவால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் பிளானேரியா. தென் எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் த ஸ்டெரைல் ஒர்க்கர்ஸ், பீஸ் அண்ட் மியூல்ஸ். தென் அடுத்து ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஸ்டிமுலைனா என்னடா? ஏதாவது ஒரு தூண்டுதல், அதாவது என்விரான்மெண்ட்லேருந்து அந்த உயிரினத்துக்கு கொடுக்கக்கூடிய தூண்டுதல். இஸ் இட் தட்? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டச் மீ நாட் பிளான் பார்த்துருக்கீங்களா? இப்போ நீங்கள் அதை டச் பண்ணனையும் அது என்ன ஆகும் அப்படின்னா சுருங்கும். அப்போது நாம் அதை டச் பண்ணுறது என்னது? ஸ்டிமுலை. நாம் அதை ஸ்டிமுலேட் பண்ணுறோம், அதனால அது வந்து இரிட்டேட் ஆகி அது என்ன ஆகும் அப்படின்னா க்ளோஸ் ஆகிக்கும். அப்போது அந்த ஸ்டிமுலை எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இட் மே பி ஃபிசிக்கல், அதாவது ஃபிசிக்கல் ஸ்டிமுலையாக இருக்கலாம், தூண்டுதலாக கெமிக்கலாக இருக்கலாம், இல்லைனா பயாலஜிக்கல் ஸ்டிமுலையாக இருக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த அனிமல்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சென்ஸ் தயர் சரௌண்டிங் பை த சென்ஸ் ஆர்கன். திஸ் இஸ் கால்ட் அஸ் அ கான்ஷியஸ்னஸ். இப்போ அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கரப்பாம்பூச்சிலாம் பார்த்தீங்கன்னா அந்த விஸ்கர்ஸு, ஆண்டனாலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எதுக்காக இருக்குன்னா அது வந்து நாம் ஒரு தூரத்தில் போகும்போதே அது வந்து இது பண்ணிக்கும், ரெக்கக்னைஸ் பண்ணிக்கும். அப்போது அது வந்து அவ்வளோ கான்ஷியஸ்னஸோடு இருக்குது. அப்போது அந்த சென்ஸ் ஆர்கன்ஸோட அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே நம்ம பிளான்ட், அதாவது தாவரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்டிங் பிளான்ஸ் டுவர்ட்ஸ் த சன்லைட், அதாவது சன்லைட் போனதுக்கப்புறம் அது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில லீவ்ஸ் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா சுருங்கி பார்த்துருக்கீங்களா? நைட் டைமில் அந்த மயில் கொன்றை பூலெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு லீவ்ஸ் வந்து சுருங்கிடும், காலையில் சன்லைட் பட்டோன்னே அது என்ன ஆயிடும் அப்படின்னா விரிஞ்சிடும். அது வந்து என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டிமுலை, அதாவது சன்லைட்டுங்கிறது ஃபிசிக்கல் ஏஜென்ட்டு, அதனால் ஃபிசிக்கல் ஸ்டிமுலைட்டு. இப்போ டச் மீ நாட் பிளான்ட்டை டச் பண்ணோம்னா அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் வந்து க்ளோஸ் ஆயிடும். அப்போது இந்த டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இரிட்டபிலிட்டி. அனிமல்ஸில் வந்து கான்ஷியஸ்ன்னு சொல்லுவோம், பிளான்ட்ஸில் நடக்கக்கூடிய அந்த ஸ்டிமுலையை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரிட்டபிலிட்டி. அப்போ ஒவ்வொரு ஹெட்டிங்லையும் எவ்வளோ 2 மார்க்ஸ் இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா?
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னா ஒரு ஆர்கானிசம் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எப்படி இருந்தாலும் அது தன்னைத்தானே செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்கிட்டு அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா இன்டர்னல் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அது வந்து வாழ ஆரம்பிக்கும், அந்த என்விரான்மெண்ட்டில் வாழ ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னா என்னென்னா அந்த ஆர்கானிசம் ஹாவ் அ செல்ஃப் ரெகுலேஷன் டெண்டன்சி டு த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். அப்போது அது என்ன மாதிரியான ஹை டெம்பரேச்சர், ஹை வாட்டர், என்ன மாதிரியான என்விரான்மெண்ட் இருந்தாலும் தன்னோட இன்டர்னல் கண்டிஷனை அதுவே செல்ஃப் ரெகுலேட் பண்ணிக்கிட்டு வெளியில் இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையை அது என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா வாழ ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டபாலிசம். இது கண்டிப்பாக கொஷின்ஸ் ஒவ்வொன்றும் இப்போ நம்ம நடத்துகிற ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டும் கொஷின் பாசிபிலிட்டிஸ் ஆட்ரிபியூட்ஸ் புரியுதா? அப்போது மெட்டபாலிசம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம பாடியில் நடக்கக்கூடிய ஓவரால் கெமிக்கல் ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாடின்னு நான் இங்கே சொன்னேன், ஓவராலாக லிவிங் ஆர்கானிசம், அது பிளான்ட்டாக இருக்கலாம், ஒரு சில உயிரியாக இருக்கலாம், நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எதுவாக இருந்தாலும் ஒரு உயிரினத்தில் நடக்கக்கூடிய ஓவரால் கெமிக்கல் ரியாக்ஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்டபாலிசத்தில் 2 டைப் இருக்குது. ஒன்று அனாபாலிசம். அனா அப்படின்னா பில்டிங் ப்ராசஸ், அனா அப்படின்னா பில்டிங் ப்ராசஸ். கெட்டா அப்படின்னா பிரேக் டவுன் ப்ராசஸ். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மெட்டபாலிசம் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப், அனாபாலிசம், கெட்டாபாலிசம். அனா அப்படின்னா பில்டப் உருவாக்குறது, கெட்டா அப்படின்னா பிரேக் டவுன் உடைக்கிறது அப்படின்னு பேர். இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க பார்க்கலாம். அனாபாலிசம் அப்படிங்கிறது பில்டிங் அப் ப்ராசஸ், கெட்டபாலிசம்ங்கிறது பிரேக்கிங் டவுன் ப்ராசஸ். பில்டிங் அப்னா என்னது? ஸ்மாலர் மாலிகூல்ஸ் எல்லாமே ஒன்றா கம்பைன் ஆகி லார்ஜர் மாலிகுலாக மாறும். இங்கே பிரேக் டவுன் அப்படிங்கிறது என்னது? லார்ஜர் மாலிகுல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு துண்டாகி ஸ்மாலர் யூனிட்டாக மாறும். இப்போது அனாபாலிசத்தில் கெமிக்கல் எனர்ஜி ஃபார்ம் ஆகும், ஸ்டோர் பண்ணி வைக்கும். இங்கே என்னென்னா அந்த ஸ்டோர்டு கெமிக்கல் எனர்ஜி ரிலீஸ் ஆகி யூஸ் பண்ணும். எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் சிந்தசிஸும் அமினோ ஆசிட் சிந்தசிஸ், அதாவது அமினோ ஆசிட்லேருந்து ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். இங்கே வந்து அந்த குளுக்கோஸ் மாலிகுல் வந்து பிரேக் ஆகி கார்பன் டை ஆக்சைடாகவும் வாட்டராகவும் மாறும். என்னது? குளுக்கோஸ் பிரேக் ஆகி CO2ஆகவும் வாட்டராகவும் ஸ்ப்ளிட் ஆகும். இங்கே வந்து அமினோ ஆசிட்லேருந்து ப்ரோட்டீன் உருவாகும். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டபாலிசம். அதாவது அதில் 2 டைப், அனாபாலிசம், கெட்டபாலிசம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூமெண்ட். உங்களுக்கே தெரியும், the animals move one place to another place. நியூட்ரிஷன், ஆட்டோட்ரோஃப், ஹெட்டரோட்ரோஃப்னு சொல்லுவோம். ரெஸ்பிரேஷன், எக்ஸ்க்ரீஷன், இது எல்லாமே என்ன அப்படின்னா லிவிங் திங்ஸோட ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் எதுலேருந்து ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம்லேருந்து ஆரம்பிக்கும். எதில் முடியும்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர். பயோஸ்பியர் அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னோம்னா ஓவரால் லிவிங் things exist on the earth, அந்த இடத்துல பரவி இருக்கக்கூடிய எல்லா லிவிங் திங்ஸையும் ஒன்றா காமன் கலெக்டிவாக தான் நம்ம பயோஸ்பியர்னு ஆரம்பிப்போம். அப்போது ஒரு ஆட்டமில் ஆரம்பித்து இட் எண்ட்ஸ் டு த பயோஸ்பியர். அதோட ஆர்கனைசேஷன் லெவல் வந்து உங்களுக்கு ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். see this. அப்போது ஆட்டம்ஸ் எல்லாம் ஒன்றா கம்பைன் ஆகி என்ன ஃபார்ம் ஆகும்? மாலிகூல்ஸ்லாம் கம்பைன் ஆகி what is it? ஆர்கனல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் அது என்ன ஸ்டேஜுக்கு வரும்டா? லிவிங் செல்ஸாக வரும். அப்போது செல்ஸ் எல்லாம் ஒன்றா கம்பைன் ஆகி டிஷ்யூஸ் எல்லாம் ஒன்றா கம்பைன் ஆகி ஆர்கன் சிஸ்டம், ஏதாவது ஒரு ஆர்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஆர்கன் எல்லாமே இப்போ ஸ்டொமக் அப்படின்னா பார்த்தோம்னா ஆர்கன் சிஸ்டம் ஸ்டொமக் பார்த்திங்கன்னா அது எதுலேருந்து ஆரம்பிக்கும்? மவுத்துலேருந்து, ஈசோஃபேகஸ்லேருந்து எல்லாமே சேர்ந்து தான் என்னன்னா ஆர்கன் சிஸ்டமாக ஃபார்ம் ஆகும். அந்த ஆர்கன் ஒவ்வொரு இப்போ ஸ்டொமக் சொன்னோமா, அப்புறம் லங்ஸ், அப்போது ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் சேர்ந்து தான் ஆர்கானிசத்தை உருவாக்கும். அப்போது ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் ஒரு கம்யூனிட்டியாக இருந்ததுன்னா பாப்புலேஷன், அந்த பாப்புலேஷன் கம்யூனிட்டி, அதை நம்ம எக்கோசிஸ்டம் சொல்லுவோம். அந்த ஓவரால் எக்கோசிஸ்டமே நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா பயோஸ்பியர். அட் த எண்ட் இஸ் கால்ட் அஸ் பயோஸ்பியர்.
சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வைரஸ். அப்பப்பா இந்த வைரஸ் இருக்குதே, இஸ் இட் தட் இருக்கிறதுலையே ரொம்ப ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ங்கிறது வைரஸ் தான்டா. சரியா? இப்போது ஹெட்லைன்லாம் பார்த்தோன்னா மெயினாக எல்லா நோபல் ஃபேட்டல் டிசீஸுமே மேக்ஸிமம் வைரஸ் தான் காஸ் பண்ணும். ஆக்சுவலாக இதுக்கு வைரஸ்க்கு என்ன கேரக்டர்னு பார்த்தீங்கன்னாடா, செல்ஃபாக வந்து எந்த ஒரு வித ஆக்ஷனுமே இல்லாத ஒரு மைக்ரோப் தெரியுமா? அது வந்து வெளியில் இருக்கும்போது அது ஒன்றுமே இல்லை. நம்ம பாடிக்குள்ளே வந்தோடனையும் அதுக்கு என்ன தேவையோ அந்த வேலையை செய்கிறதுக்காக நம்மளோட பாடியோட மெட்டபாலிசத்தை அது வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அப்போ அது எவ்வளோ ஒரு கேரக்டர் பாரு. அப்போது இந்த நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க எபோலா வைரஸ், ஜிக்கா வைரஸ், எய்ட்ஸு, சார்ஸு, H1N1 இதெல்லாம் எவ்வளோ பெரிய டிசீஸு. அப்போது ஓவராலாகவே இது எல்லாமே வந்து வைரஸ்னால் வரக்கூடிய நோய். அந்த வைரஸை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த வைரஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயாலஜிக்கல் பசில் அப்படின்னு சொல்லுவோம். இஸ் இட் தட்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுன்னு இட் ஷோ த லிவிங் அண்டு நான் லிவிங் கேரக்டர். வெளியில் ஹோஸ்ட், அதாவது ஹோஸ்ட்டுங்கிறது எந்த ஆர்கானிசத்துக்குள்ளே இருக்குதோ அந்த ஆர்கானிசம் தானே. ஹோஸ்ட்டுக்கு வெளியே இருக்கும்போது பார்த்தா நான் லிவிங் மாதிரி தெரியும். அப்போ அது ஒரு ஹோஸ்ட் ஏதாவது ஒரு ஆர்கானிசத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா இட் பிகேம் எ லிவிங். அப்போது லிவிங்கையும் நான் லிவிங்கையும் கனெக்ட் பண்ணுறனால இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இது ஒரு பசில், பயாலஜிஸ்ட் பசில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தென் இதோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு லட்டின் வேர்டில் பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க வைரஸை. இது வந்து சப்மைக்ரோஸ்கோபிக் ஆப்ளிகேட் இன்ட்ரா செல்லுலார் பேராசைட். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா அந்த நம்ம செல்லுக்குள்ளே வந்துருச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதோட என்சைம்லேருந்து அதோட ஆக்ஷன்லேருந்து எல்லாமே நம்ம செல்லை தான் நம்பி இருக்குமே தவிர அதுக்கு ஒன்றும் என்ன கிடையாது அப்படின்னா கேப்பபிள் எதுவுமே கிடையாது. அதனால் அதை என்ன சொல்லுவோம்னா ஃபுல்லி ஆப்ளிகேட் இன்ட்ரா செல்லுலார் பேராசைட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நியூக்ளிக் ஆசிட் கோர் இருக்குது. இட் இஸ் ப்ரோட்டீன் கோட் இருக்கும். நியூக்ளிக் ஆசிட்னா இட் மேபி ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஒன்றா ஆர்என்ஏ இருக்கும், இல்லைனா டிஎன்ஏ இருக்கும். ரெண்டும் மிங்கிள் ஆகி இருக்கவே இருக்காது. இப்போது வைரஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைராலஜி. வைரஸை பற்றி படிக்கிறதுக்கு பேர் என்னடா வைராலஜி. இப்போ இந்த அமெரிக்கன் சயின்ஸ் ஸ்டான்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, WM ஸ்டான்லி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இவர் வந்து அந்த வைரஸை வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணார், அதாவது படிகமாக்கி இது வந்து நான் லிவிங் கேரக்டரும் இதில் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொன்னனால இவருக்கு வந்து நோபல் ப்ரைஸ் வந்து கிடைச்சிது. சரிங்களா? தென் அடுத்த மைல் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து வைராலஜி அதாவது வைரஸை பற்றின படிப்பில் என்னெல்லாம் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுத்தாங்க, எதெல்லாம் மைல் ஸ்டோனாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவர் அம்மை சிக்கன் பாக்ஸ் ஸ்மால் பாக்ஸ்க்கு வேக்சின் கண்டுபிடிச்சாரு. அடால்ஃப் மேயர் அப்படிங்கிறவர் என்னென்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் யூஸிங் அ சாப் மொசைக் லீஃப்லேருந்து எடுத்து கண்டுபிடிச்சாரு. டிமிட்ரி எவனோஸ்கி அப்படிங்கிறவர் வைரஸ் ஆர் ஸ்மாலர் தென் பாக்டீரியாவோட வைரஸ் ரொம்ப ரொம்ப குட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோன்னாரு. அண்ட் பெய்ஜரிங்க் அப்படிங்கிறவர் என்னென்னா இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டு, இது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் அப்படிங்கிறத என்ன பேர் கொடுத்தார் அப்படின்னா கண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படின்ற பேர் கொடுத்து அழைச்சார். டுவார்ட் அப்படிங்கிறவர் வைரல் இன்ஃபெக்ஷன் இன் பாக்டீரியா, அதாவது பாக்டீரியா ஃபேஜில் இது வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. டி ஹெர்லி அப்படிங்கிறவர் பாக்டீரியா ஃபேஜுங்கிற வேர்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அண்ட் லக் மொன்டெக்னர் ரோபர்ட் கேலோ அப்படிங்கிறவர் HIV வைரஸை கண்டுபிடிச்சாங்க. இதோட சைஸும் ஷேப்பும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வைரஸஸ் வந்து அல்ட்ரா மைக்ரோஸ்கோப்புக்கு கீழே வச்சு பார்க்கணும். அதுவுமே அல்ட்ரா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப 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 மைன்யூட்டானது, பாக்டீரியாவை விட ரொம்ப குட்டி. இது ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 20லேருந்து 300 நானோமீட்டர். அப்போது ஒரு நானோமீட்டருங்கிறது எப்படி இருக்கும், அதுவே 10⁻⁻⁹ மீட்டர்ஸ். அப்போ எவ்வளோ மைன்யூட்டுன்னு பாருங்கள். அப்போது பாக்டீரியா ஃபேஜஸ் அப்படிங்கிறது அண்டர்லைன் த வேர்ட் பாக்டீரியா ஃபேஜ், வைரஸ் அஃபெக்டிங் பாக்டீரியா. ஒரு வைரஸ் பாக்டீரியாவை தாக்கி இருந்ததுன்னா அதுக்கு பேர் பாக்டீரியா ஃபேஜ். வாட் இஸ் மீன் பை பாக்டீரியா ஃபேஜ்? வைரஸ் அஃபெக்டிங் பாக்டீரியா இஸ் கால்ட் பாக்டீரியா ஃபேஜ். அப்போ அந்த பாக்டீரியா ஃபேஜோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 to 100 நானோமீட்டர் இன் சைஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் TMV கொடுத்துருக்காங்க, டொபாக்கோ மொசைக் வைரஸ். அதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 300 × 20 நானோமீட்டர். இப்போது அடுத்து அதோட
டைப்ஸ் பார்க்க போகிறோம். இது ஷேப்பு, சைஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, சைஸு பார்த்தோம். அடுத்த டைப்ஸ் பார்க்க போகிறோம். பேஸ்ட் ஆன் ஷேப் அண்ட் சிமெண்ட்ரி எதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர்ஸ், ஷேப்பும் சிமெண்ட்ரி எப்படி கட் ஆகும் அப்படிங்கிறத வச்சு அதை வந்து 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் cuboid. What is that? Cuboid symmetry. Example, adenovirus, herpes virus. Helical symmetry. Influenza virus, TMV virus. Complex-ஆ இருக்கும் இல்லைனா atypical-ஆ இருக்கும். Bacteriophage, vaccinia virus. This is a 3 type of virus based on the shape and சிமெண்ட்ரி. கீழே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அடினோ வைரஸ், டொபாக்கோ டிஎம்வி வைரஸோட ஸ்ட்ரக்சர், பாக்டீரியோஃபேஜோட ஸ்ட்ரக்சர். இதனால் பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிஎம்வியையும் பாக்டீரியோஃபேஜ் ஸ்ட்ரக்சரையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் டயக்ராம் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா போட்டு பார்த்துருக்கணும். சரியா? ஸோ இது ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது நம்ம வந்து டயக்ராமுக்கு வரலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த வைரஸஸ். வாட் இஸ் தட்? கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் த வைரஸ். இது வந்து லிவிங் கேரக்டரும் இருக்கும்னு சொல்லியிருக்கோம், நான் லிவிங் கேரக்டரும் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்படி தானே? லிவிங் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். நியூக்ளிக் ஆசிட்னு என்னடா? டிஎன்ஏ, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏ ரிபோ நியூக்ளிக் ஆசிட், ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும், ப்ரோட்டீன் இருக்குமா? ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் அ லிவிங் கேரக்டர். அடுத்தது கேப்பபிள் ஆஃப் மியூட்டேஷன். மியூட்டேஷனாக திடீர் மாற்றம். அப்போ சடன் சேஞ்சுக்கு இது வந்து இன்வால்வ் ஆகும். ஏன்னா நியூக்ளிக் ஆசிட் இருக்கிறனால சடன் சேஞ்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இட் கம்ஸ் அண்டர் த லிவிங் கேரக்டர். இதுக்கு என்ன கேப்பபிள் இருக்குன்னா எபிலிட்டி டு மல்டிப்ளை வித்தின் த லிவிங் செல். எப்போ வந்து உயிருள்ள ஒரு செல்லுக்குள்ளே போகுதோ அப்போ தான் அது வந்து மல்டிப்ளை ஆகும். வெளியில் இருக்கும்போது கண்டிப்பாக அது என்ன பண்ணாது அப்படின்னா மல்டிப்ளை ஆகாது. அடுத்து ஏபிள் டு இன்ஃபெக்ட் அண்ட் காஸ் த டிசீஸ். அதோட வேலையாக இருந்தால் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா இட் காஸ் த டிசீஸ். ஸோ இட் இஸ் கம்ஸ் அண்டர் த லிவிங் கேரக்டர். ஷோ த இரிட்டபிலிட்டி. சம் சேஞ்சஸை உருவாக்குறதுனால இதுக்கு என்னென்னா இட் ஷோ த இரிட்டபிலிட்டி. ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். எந்த ஹோஸ்டில் போகுதோ தட் டைப் ஆஃப் டிசீஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே லிவிங் கேரக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நான் லிவிங்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா இந்த வைரஸை கிறிஸ்டலைஸ் பண்ண முடியும். அப்போது அதை கிறிஸ்டலைஸ் பண்ண முடியுது அப்படின்னா அங்கே லிவிங் கேரக்டர்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் ஷோ ஏ நான் லிவிங் கேரக்டர். ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். அதுக்கு தான் ஓன் கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவுமே கிடையாது. இன்னொரு செல்லுக்குள்ளே போகும்போது தானே அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும். அப்போது ஓன் மெட்டபாலிசம் இல்லாதனால நான் லிவிங் கீழே வந்துடும். அப்போது இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட் அப்படிங்கும்போது வெளியில் இருக்கும்போது அது வந்து இன்ஆக்டிவாக தான் இருக்கும். எப்போ ஒரு ஹோஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஆர்கானிசத்துக்குள்ளே போகுதோ அப்போ அது பிகம் என்ன ஆயிரும் அப்படின்னா ஆக்டிவ் ஆயிரும். ஸோ அதனால் அது நான் லிவிங். இதுக்கு ஃபங்க்ஷனல் அட்டானமி எதுவுமே கிடையாது. இதுதான் எந்த வேலையுமே செய்யாது. எந்த செல்லுக்குள்ளே போகுதோ அங்கே இருக்கிற மெட்டபாலிசத்தை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிறத எல்லாத்தையும் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இது வளர்ந்து இது மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு டிசீஸை கொடுக்கும். எவ்வளோ விவரம்னு பாருங்களேன். அட்டானமி ஃபங்க்ஷனே இதுக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி எந்த என்சைமையும் இது ப்ரொடியூஸ் பண்ணாது. நம்ம செல்லு என்ன ப்ரொடியூஸ் பண்ணதோ அதை வந்து இது எடுத்துக்கிட்டு இது வளர்ந்துக்கிட்டு நம்மளுக்கே வந்து டிசீஸை கொடுக்கும். அதனால இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் லிவிங் கேரக்டர் ஸ்கேலில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸஸ் டா. கிளாசிஃபிகேஷன் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் பால்டிமோர் அப்படிங்கிறவர் 1971 கொடுத்தாரு. இவர் எதை பேஸ் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ ப்ரொடக்ஷனை வந்து பேஸ் பண்ணி கொடுத்தாரு. இது வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டு, ஒரு ஸ்டாண்ட் மட்டும் இருக்கலாம், இல்லைனா டபுள் ஸ்டாண்டர்டு இருக்கலாம். அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ எதுவாக இருந்தாலும். தென் இது வந்து ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் அப்படிங்கிறது ஒரு என்சைம். தென் அடுத்து வந்து இதை பேஸ் பண்ணி ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பேஸ் பண்ணி டிஎன்ஏ ஆர்என்ஏவா டபுள் ஸ்டாண்டர்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்டான்னு வச்சு இதெல்லாமே பேஸாக வச்சுக்கிட்டாரு. சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கா, டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்கா, ஆர்என்ஏ இருக்கா, டிஎன்ஏ இருக்கா, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் யூஸ் பண்ணுதா, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவாக இருந்ததுன்னா ப்ளஸ் அதாவது வாட் இஸ் அட் பாசிட்டிவ் எனர்ஜியா இல்லைனா ஆன்டி சென்ஸாக இருக்கா, இதெல்லாம் பேஸ் பண்ணி 7 கிளாஸஸாக கொடுத்தாரு. நம்ம அதை வந்து கீழே வந்து டேப்லர் காலமில் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன கேட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா வைரல் ஜீனோம். த வேர்டு ஜீனோம் டெஃபினேஷன் சொல்லிடுற ஜீனோமுக்கு. நான் அந்த ஜீனோம் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிசத்தில் இருக்கிற டோட்டல் ஜெனட்டிக் மெட்டீரியலை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஜீனோம். அப்போது வைரஸில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஒன்றா டிஎன்ஏ இருக்கும், இல்லை அப்படின்னா ஆர்என்ஏ. ரெண்டுமே இருக்காதுடா, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டிஎன்ஏ இருந்ததுன்னா டிஎன்ஏ மட்டும்தான் அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆர்என்ஏனா ஆர்என்ஏ தான், எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ தான் இருக்கும். அப்போது இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லீனியர் நீளமாக இருக்கும், இல்லைனா ரவுண்டாக இருக்கும். அது பேஸ்டு ஆன் த ஆர்கான்
ஆர்கானிசம். இப்போது டிஎன்ஏ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆக்சி ரிபோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்என்ஏ இருந்தது அப்படின்னா ரிபோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது இது என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஎன்ஏ இருக்கும், இல்லை அப்படின்னா ஆர்என்ஏ இருக்கும், அது சர்க்குலராக இருக்கும், லீனியராக இருக்கும். அப்போ வந்து இது வைரஸ் நேச்சரை பொறுத்து என்ன பண்ணும் அப்படின்னா அது மாறும். இப்போ டிஎன்ஏ இருந்தது அப்படின்னா டிஆக்சி வைரஸ்ன்னு சொல்லுவோம். டிஎன்ஏ தான் டிஆக்சி வைரஸ், ஆர்என்ஏ தான் ரிபோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எதில் என்னென்ன இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போது மெஜாரிட்டி ஆஃப் அனிமலும் பாக்டீரியல் வைரஸஸ் வந்து டிஎன்ஏவால் ஆயிருக்கும். அப்போது பிளான்ட் வைரஸஸில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏ இருக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த யூக்ளிக் ஆசிட் எப்படி சொல்லியிருக்கோம், சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா டபுள் ஸ்டாண்டர்டாக, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கலாம், இல்லை டபுள் ஸ்டாண்டர்ட் இருக்கலாம். எதை பேஸ் அப்போ ஆன் த பேசிஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிடை பேஸ் பண்ணி 4 கேட்டகரி பிரிப்பாங்க. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, ஒரு ஸ்டாண்டு மட்டும் இருக்கக்கூடிய டிஎன்ஏ. டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, இது ஒரு கேட்டகரி. அடுத்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, அதே மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. எத்தனை ஸ்ட்ராண்ட் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி 4ஆக பிரிச்சிருக்காங்க. இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வைரஸ், வைரல் ஜீனோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த டேப்லெட் காலம் பார்த்துக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகலாம் அப்படின்னா டாபிக் போயிடலாம்டா. டொபாக்கோ மொசைக் வைரஸ் டேப்லெட் காலம் கிளாசிஃபிகேஷன் ஜஸ்ட் ஜென்ரலாக தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு டொபாக்கோ மொசைக் வைரஸ் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா, டிஎம்வியோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகலாம். டிஎம்வினா டொபாக்கோ மொசைக் வைரஸ். இதை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது பார்த்திங்கன்னா 1892 டிமிட்ரி இவனோஸ்கி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு, அதாவது டொபாக்கோ பிளான்ட்ல, இந்த டொபாக்கோ நிக்கோட்டியானா பிளான்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து கண்டுபிடிச்சாரு. அந்த வைரஸ் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஹெல்த்தி பிளான்ஸை வந்து இன்ஃபெக்ட் பண்ணும். அந்த ஹெல்த்தி பிளான்ஸ்க்கு அந்த வைரஸ் வந்து எப்படி ரீச் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஏஃபைடு லோக்சஸ் அப்படிங்கிற ஒரு இன்செக்ட்ஸ் மூலமாக கண்டிப்பாக கேரி அவுட் பண்ணிவிட்டு வைரஸ் அங்கே போய் அஃபெக்ட் பண்ணுமா. அப்போது ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நோய் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கலரேஷன். அப்போது லீஃப் என்ன கலரில் இருக்கும்டா, க்ரீன் கலரில் இருக்குமா. அப்போது இந்த க்ரீன் கலர் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் அரிச்சுக்கிட்டே வந்து எல்லோ கலர் லீஃபாக மாறிடும். அப்போ எல்லோவாக மாறிச்சுன்னா அங்கே என்ன நடக்காது, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அப்போ க்ரீன் மோட்லிங் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம அங்கங்கே பேட்சாக இருக்கிறதுனால இதை வந்து ஒரு மொசைக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த லீஃப் எல்லாம் சுருண்டு டவுன்வர்ட் டிஸ்டோரேஷனில் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த பிளான்ட் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்க அப்படின்னா யங் லீஃப்லேருந்து மெச்சூர் லீஃப்லேருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது, ஃபுட் ப்ரிப்பரேஷன் நடக்காது, ஹோல் பிளான்ட்டுமே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். அப்போது க்ரோத்தும் ஈல்டும் கண்டிப்பாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகும். இதுதான் வந்து இதோட வேலை. அதாவது இது டிசீஸ் வந்ததுன்னா சிம்டம்ஸ் என்ன, இதனால ஈல்டும் வாட் இஸ் தட் அதோட க்ரோத்தும் என்ன ஆகும் அப்படின்னா இருக்காது அப்படிங்கிறது இதோட ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன். நம்ம இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகலாம். ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்வியை நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது என்ன ஷேப்பில் தெரியும்னு பார்த்தீங்கன்னா ராட் ஷேப்பில் தெரியும். இது என்ன டைப் ஆஃப் வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெலிக்கல் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 300 to into 20 நானோமீட்டர். தென் அடுத்து மாலிகுலார் வெயிட், இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 39 into 10 to the power of 6 டால்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் விரியான் அப்படிங்கிறது இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிக்கல். இதில் டைப்ஸ் படிப்போம், விரியான், விருசாய்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் பர்டிகுலராக விரியான் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா இன்ஃபெக்ஷியஸ் நேச்சர் இருக்கிற வைரஸை தான் நம்ம வந்து விரியான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த விரியானில் 2 மெயின் டாபிக் கண்டென்ட் தான் இருக்குது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம கேப்சிட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோட்டீன் கோட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேப்சிட். இன்னொன்று நியூக்ளிக் ஆசிட். கண்ணை மூடிட்டு வைரஸோட ஸ்ட்ரக்சர் கேட்டாங்கன்னா வைரஸ் இஸ் மெயின்லி மேடப் ஆஃப் 2 தாண்டா. ஒன்று ப்ரோட்டீன் கோட் இருக்கும், இன்னொன்று ஆர்என்ஏ இல்லைன்னா டிஎன்ஏ இருக்கும். இது 2 தான் அதோட ஓன் மெட்டீரியலே. அதுக்கிட்ட இருக்கிற மெட்டீரியலே இது 2 தான், ப்ரோட்டீனும் அந்த டிஎன்ஏ இல்லைன்னா ஆர்என்ஏ. இந்த ப்ரோட்டீன் வந்து என்னன்னா எவ்வளோ ப்ரோட்டீன் அந்த கோட்டில் எவ்வளோ ஸ்மால் யூனிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2130 அந்த ஸ்மால் யூனிட்டாக இருக்கும். அப்போ அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கேப்சோமியர். எத்தனை கேப்சோமியர் இருக்கும்,
2130 கேப்சோமியர் இருக்கும். அப்போது அந்த கேப்சோமியர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏவை சரவுண்ட் பண்ணியிருக்கும். அந்த ஆர்என்ஏவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி அவுட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது டிஎம்வியில் ஆர்என்ஏ இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, அந்த ஆர்என்ஏல எத்தனை நியூக்ளியோடைடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6500 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். டயக்ராம் பார்க்கலாம் இருங்க. சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் டிஎம்வி. அந்த சுற்றி இருக்கிறதுக்கு அந்த ப்ரோட்டீன் கோட்டுக்கு பேர் தான் கேப்சிடு. ஆர்என்ஏன்னு இருக்கிறது நியூக்ளிக் ஆசிட். இது ரெண்டு மட்டும்தான் இதுக்கிட்டே இருக்கும். இந்த கேப்சிட் அப்படிங்கிறது காமனாக ப்ரோட்டீன் கோட்டை சொல்லுவோம். இந்த ப்ரோட்டீன் கோட்டில் ஒவ்வொரு குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேப்சோமியர்ஸ். அப்போது கேப்சோமியர்ஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம், 2130 சம்திங் பார்த்தோமா. அப்போது இந்த ஆர்என்ஏல எத்தனை நியூக்ளியோடைட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6500 நியூக்ளியோடைட்ஸ் இருக்கும். திஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎம்வி. ராட் ஷேப்பில் இருக்கும், ஹெலிக்கல் சிமெட்ரியாக இருக்கும். அதோட ஷேப்பு சைஸ் எல்லாமே பார்த்தோம். ரெண்டு இருக்கும், ஒன்று ப்ரோட்டீன் கோட் இருக்கும், இன்னொன்று ஆர்என்ஏ இருக்கும். ப்ரோட்டீன் கோட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்மால் சப் யூனிட்டுக்கு பேரும் கேப்சோமியர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஆர்என்ஏ வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை கேரி அவுட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ டிஎம்வியோட ஸ்ட்ரக்சர் முடிஞ்சது. அடுத்த ஸ்ட்ரக்சர் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியோஃபேஜோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். டயக்ராம் பார்த்துட்டு போயிடலாம். பாக்டீரியோஃபேஜில் ஹெக்ஸாகோனல் ஹெட் இருக்குது. ஹெக்ஸாகோனல்னா 6 ஃபேஸஸ் இருக்கா, 1 2 3 4 5 6 ஹெட் இருக்குது. அதுக்குள்ளே டிஎன்ஏ இருக்குது. டிஎம்வியில் ஆர்என்ஏ இருக்குது, பாக்டீரியோஃபேஜில் டிஎன்ஏ இருக்குது. அதுக்கப்புறம் காலர் போர்ஷன் ஒன்று இருக்கும், கீழே வந்து பேசல் பிளேட்டு, டெய்ல். இதுதான் வந்து என்னென்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியோஃபேஜ். இதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே ஸ்ட்ரக்சர் படிக்க போகிறோம். டயக்ராம் பார்த்துட்டிங்களா? ஸ்ட்ரக்சருக்கு போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் என்னடா பாக்டீரியோஃபேஜ். வைரஸ் இன்ஃபெக்டிங் பாக்டீரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மீனிங் என்னென்னா ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா. அப்போது அந்த பாக்டீரியாக்குள்ளே போயிட்டு இது என்ன ஆகும் அப்படின்னா ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இது எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாயிலு, சீவேஜ் வாட்டரு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியோஃபேஜ் இருக்கும். அப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் T4 பாக்டீரியோஃபேஜ். T4ங்கிறது காமன் பாக்டீரியோஃபேஜ். இது வந்து டேட்போல் ஷேப்பில் இருக்கும். இதில் என்னென்னலாம் பார்த்தோம்னா மேலே ஹெட்டு பார்த்தோமா ஹெக்ஸாகோனலு, காலர் போர்ஷன் பார்த்தோமா டெய்லு, வால் மாதிரி இருந்தது பார்த்தோமா பேஸ் பிளேட் அண்ட் ஃபைபர்ஸ். இந்த ஹெட் எப்படி இருக்குது ஹெக்ஸாகோனல், ஆறுங்கோண வடிவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 6 ஃபேஸஸ் இருந்தது. அப்போது இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000 ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப் யூனிட் இருக்கும். லாங் ஹெலிக்கல் டெய்ல் இருந்தது, இன்னர் டியூபுலர் கோர் இருந்தது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும். எது கனெக்ட் பண்ணும் அப்படின்னா ஹெட்டையும் டெய்லையும் கனெக்ட் பண்ணுறதா காலர் போர்ஷனோட வேலை. பேஸ் பிளேட் அப்படிங்கிற அடியில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அட்டாச் ஆகிருக்கும், பேஸ் பிளேட் அட்டாச் ஆகிருக்கும். இஸ் இட் தட்? எஸ். இந்த பேஸ் பிளேட்டில் எத்தனை விரல்கள் மாதிரி குச்சி மாதிரி நீட்டிகிட்டு இருந்தது 6 ஸ்பைக்ஸ் இருக்கும். இஸ் இட் தட்? அப்புறம் டெய்ல் ஃபைபர்ஸ் இருக்கும். இந்த ஃபைபர்ஸ் எதுக்காக இருக்குது, இந்த குச்சி குச்சியாக ஸ்பைக்ஸ் மாதிரி எதுக்காக இருக்குன்னா இது போய் அட்டாச் ஆகிறதுக்காக இருக்குது. இன்னொரு ஆர்கானிசம் ஆர் ஹோஸ்ட் மேலே போய் என்ன ஆகும் அப்படின்னா அட்டாச் ஆகிறதுக்காக இருக்குது. சரியா? ரெப்ளிகேஷன். அப்போது இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும். இதோட ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 μ மைக்ரோன் இஸ் டைட்லி பேக்டு இன்சைட் த ஹெட். அந்த ஹெட்டுக்குள்ளே டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 1000 times longer than the phage. அப்போது அந்த ஃபேஜ் ஓவரால் சைஸ், ஃபேஜ்னால் அந்த ஹெட்டு, காலர், டெய்ல் இது எல்லாமே சேர்த்து தானே ஃபேஜுன்னு சொன்னோம். அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ வந்து 1000 மடங்கு பெருசாக இருக்குமா. அந்த அளவு சுருங்கி இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ த டிஎன்ஏ இஸ் அபவுட் 1000 times longer than the phage itself. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா லைஃப் சைக்கிள் பார்க்கலாம், ஃபேஜஸோட லைஃப் சைக்கிள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட வந்து செஷன் கம்ப்ளீட்டட். சரிங்களா?